இவ்வளவு கவுச்சியா இருக்கு? பேட்ஸ்மேன்ல இருக்கு. எங்க வாங்குன? நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்கயா. அத வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் சார். ஏன்? சொந்த காசுல வாங்குனேன். அதான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யோ 201 207 வாங்கயா. இத எடுத்துட்டு போய் லாக்கப்ல சாப்பிடுங்கயா. சொந்த காசுல வாங்கி தரீங்க எனக்கு. இருக்குடி உனக்கு. எஸ் சார். எடுத்துட்டு போங்கயா. थैंक यू சார். யோ முதல்ல அத எடுத்துட்டு போயா. சார் என் உயிருக்கு ஆபத்து சார். எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். ஏன் அவசரப்படுத? யார் உயிருக்கு ஆபத்து? விவரமா ஐயான்னு சொல்லு. அதெல்லாம் ஐயா பாத்துக்கிடுவாங்க. நில்லியா. யாரால உன் உயிருக்கு ஆபத்து? என் வீட்ல பேய் இருக்கு சார். விவரமா சொல்லியா. சார் அந்த பேய் என்ன போட்டி அடிக்குது சார். எப்படியாவது நீங்க தான் சார் அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடச்சி என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இது என்ன சேஷன் நினைச்சேன்? என்ன நினைச்சேன்? ஒரு கொலகாரனை சொல்லு, கொள்ளக்காரனை சொல்லு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி வரைக்கும் சொல்லு, நான் முடிச்சு தரேன். அதை விட்டு பேய பிடிக்குமா? பேய சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எப்படியாவது அந்த பேயை ஓட்டுங்க சார். ப்ளீஸ் சார். ஏதாவது மந்திரவாதி மாதிரியா? நானே காலையில சொல்லுங்க வழியில உட்கார்ந்து என்னை போய் பேய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். காசு தாரப்னு சொல்லலாம் சார். என்னையா? ஆனியன் நான் பாத்துக்கிறேன். என்னையா? சரிங்க சார். வேலை வாத்தி என்னைக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது? தம்பி 5 நிமிஷம் வெளியே நின்று நான் சாரை பேசி கட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரு நல்ல ஆஃபர் வந்துருக்கு. வேஸ்ட் பண்ணலாம். இப்போ எடுத்துருமோ? அவன் ஆளை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கான். பேயை பிடிக்கலாம்ங்கிற, நீ வேற போலாங்கிற. பேயை எப்படி பிடிக்கிறது? நம்ம உண்மையிலே பேய பிடிக்க போறோம். பேய பிடிக்க போறோம், ஆக்ட் பண்றோம். வரும்போது பேமெண்ட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற. இதான் உன் வீடாப்பா? ஆமா சார். இதுவரை கொலகாரனை பிடிச்சிருக்கோம், கொள்ளக்காரனை பிடிச்சிருக்கோம், பிட் பாக்கெட்டை பிடிச்சிருக்கோம், ராபரியை பிடிச்சிருக்கோம், லோக்கல் ரவுடியில இருந்து எஸ்டிடி ரவுடி வரை நான் பிடிச்சிருக்கேன். இது நீ வித்தியாசமான கேஸா இருக்கு. இந்தியாவிலே பேயை அரெஸ்ட் பண்ண போற முதல் போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் 1 போலீஸ். ஸ்காட்லாண்டே இன்ன வரைக்கும் பேய் பிடிச்சது கிடையாது சார். என்னையா சொல்ல வர? சார் பேயை மட்டும் பிடிச்சிட்டோம். வேர்ல்டுல நம்பர் 1 நம்ம தான் சார். வேர்ல்டு நம்பர் 1 சார். நம்ம பேர் கின்னஸ்ல வரும் சார். என்னையா வளர்ற? வாயில தான் எனக்கு வந்துற போதாமா. ஆமா என்னையா கையில கோணி? பேய பிடிக்குதான். அதுக்கு பைத்தியம் பிடிச்சல இப்போ. யோ நீ ஏதாவது சொல்லியா? சார் கடமை செய்யும்போது பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிருக்காங்க சார். இதான் வீட்டோட பின்பக்கம்னு நினைக்கிறேன் சார். கொடைக்கானல் எப்படி வேக்கு குத்துறனா? பேயை பிடிக்க வந்த இடத்துல வேர்க்காம என்ன வச்சிங்க? போ பேயை தூக்கிட்டு வாங்க போங்க. யோ உன்னே தான் சொன்னேன். கோணி போய் வச்சிருக்கீல, போய் அள்ளி போட்டு கொண்டு வா. சார் நீங்க வரலையோ? உள்ள பேய் இருந்தா என்ன பண்ணுவ? அதான் ரிவால்வர் இருக்க. என்ன சார் அவசரத்துல மறந்துட்டயா? நீங்க எவ்வளவு ரவுடிலாம் பிடிச்சிருக்கீங்க. என்ன சார் ரிவால்வர்? வாங்க சார் அப்படிங்கிற. சார் 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 என்னையா? கதவு சார். இதுவரை நமக்கு தெரியாது. இப்ப சொல்லி தரேன் கேட்டுக்க. இத திறந்தா ஆர்த்தி எடுக்க வருவாங்களா? இல்ல சார். டொப்புன்னு லைட் எரியும். அப்புறம் டமால்னு தானாவே க்ளோஸ் ஆகும் சார். என்ன பரவாயில்லை கேக்குற? என்னையா ஒரு சைஸா கூப்பிடுற? பாயா யோ டோரை க்ளோஸ் பண்ணியா? சார் இப்ப பாருங்க சார். டோர் க்ளோஸ் பண்ண உடனே டொப்புன்னு லைட் எரியும். தம்பி டோரை க்ளோஸ் பண்ண லைட் எரியாது. சுவிட்சை போட்டாதான் லைட் எரியும். என்னையா இவன் பயந்தது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். போய் சுவிட்சை போடியா. என்ன நம்மள போய் சொல்றாரு? போயா. நான்லாம் இப்படின்றதுக்குள்ள பேய பிடிச்சி போடுவேன். என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. சார் கொஞ்சம் வரேளா? இந்த வர்றையா? சுச்சப்படியா? சார் இந்த சோஃபா தான் சார் என்ன அடிச்சது. சோஃபா உங்களை? அப்புறம் சார் இந்த டிவில இருந்து கவுண்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்து என்ன ஓங்கி அடிச்சார் சார். டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி உங்களை அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் செந்தில தவிர வேற யாரையும் அடிச்சது இல்லையப்பா. நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து அஜித் குமார் சார். யாரு சினிமால நடிக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் அவரா? அவர் வந்து மருந்து போட்டு விட்டாரா? இல்ல சார். பெரிய துப்பாக்கி எடுத்து ஜு 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 ஜுன்னு சுட்டார் சார். அவரு நல்ல வேலை எம்எல்ஏ எதுவும் படாம நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் சார். தம்பி நேத்து எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க? சார் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். என்னையா சொல்றேன்? சோபா அடிச்சுக்கிறேன், டிவிக்குள்ள வந்து கவுண்ட் பண்ணி வாயிலே குத்துனா இருக்கிறேன். சோபாவை டிவியை கொண்டு போய் ஜெயில வைக்க முடியுமா? இல்ல ரெண்டையும் தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? காரி துப்பிடுவாங்க. இங்க வாயா. இவன் லூசா இல்ல நம்ம லூசாயா? சார் அவன் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். இப்ப எங்க வீட்டுல சோபா இல்ல, உங்க சின்ன வீட்டுல டிவி சரியா ஓடல. ஏய் அது அப்படி அந்த அளவுக்கு தெரியும்? சாரி சார். நேற்று எனக்கு பதிலாக அவர் தான் உங்கள் சின்ன வீட்டு காய்கறி வாங்கி போய் கொடுத்தாரு. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதான் சார் அவர் வீட்டுல போயிருவோம். சோபா நான் கொண்டு போறேன், டிவி நீ கொண்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. தம்பி
உனக்கு என்ன அந்த சோபா தானே உன்னை அடிச்சிச்சு? அரசு பண்ணி வண்டியில ஏத்தியா? ஓகே சார். அப்புறம் அந்த டிவி எடுத்து வண்டியில ஏத்தியா? அப்புறம் யார் அந்த கவுண்டமணி? அவர் எங்க இருக்காரு? அவர் எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்காரு. அங்க போய் அரசு பண்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? அஜித் குமாரா? அவர் எங்க இருக்காரு? அங்க போய் அரசு பண்றேன். சார் அவர் ஷூட்டிங்ல சுவிட்சர்லாந்துல இருக்காரு சார். கடமைன்னு வந்துட்டா கண்ட்ரின்னு கூட பார்க்க மாட்டேன் இந்த வேல் ராமமூர்த்தி, புரியுதா? அப்புறம் அங்க போய் அரசு பண்றேன். சார் சத்தமா பேசாதீங்க சார். தல ரசிகர்கள் தெரிஞ்சா நீங்க தலைமறைவு தான் சார் சுத்தணும். முதல்ல சோபாவை தூக்குங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்கயா. தூக்கு புடி. முக்கிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் தூக்கு. சார் சோஃபா வெயிட்டா இருக்கு சார். அட வளவலன்னு பேசாம தூக்குங்கயா. யோ அடுத்து ஏன் ஐட்டத்தை பாப்போம், வாயா. ஆனா இது பணம் கணக்குது. விட்டுறத. என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்தாயா துணியை வச்சு பக்குவமா தொட. என் வீட்டுக்கு வர்றதுல பேயெல்லாம் பிடிச்சி ரிஸ்க் எடுத்து என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அப்புறம் தேங்க்யூ சார். என்ன கும்பிடுறேன்? பேய பிடிச்சாச்சு. இன்னி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க 4 பேர் இருக்கோம். ஏத்துக்குறி இறக்குறியெல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கூட. பேயை பிடிச்சிருக்கோம் சார். நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். எவ்வளோ? 5000? 5000 ஐயாட்ட கொடுத்துட்டு நீங்க கையாட்டிட்டு சும்மா போறீங்களா? ரவுண்டா 10000 கொடுத்துறேன். சரிங்க சார். பேமெண்ட்டை பட்டுன்னு பேக் பண்ணியா? நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேன். இப்போ எதுக்கு இந்த பயம்? ஏய் என்னடா இது? ஏன்டா அப்படி டல்லா இருக்க? இல்லடா, முன்னாடி இருந்த மேனேஜராவது ஊத்தி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான். இல்லடா சம்பளத்தை. ஏய் அந்த வந்துட்டாரா? மெரினால குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்காரு. இவரா? ஹாய் 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 ஹாய். ஐ எம் வேணுகோபால். வணக்கம் சார். ஏன் எல்லாரும் தாடி வச்சிருக்கீங்க? படத்துல நடிக்க போறீங்களா? எனிவே எக்ஸ்கியூஸ் மீ சார். இவரை நான் இங்க பார்த்த மாதிரி இருக்கேன். இவர் எங்க பார்த்தோம்? இங்க இங்க இல்லையே. அதுவும் இல்ல சார். நான் உங்களை இங்க பார்த்திருக்கேன். இவரு அங்க இல்ல இல்ல இல்ல. ஐயோ ஒயின் ஷாப்ல பாத்துட்டீங்க? இல்ல இல்ல இல்ல. ஓகே எனிவே நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐ அம் சீனியர் மேனேஜர். ஹலோ சார். அப்ப நீங்க தான அசிஸ்டன்ட். முதல்ல நீங்க தான் வணக்கம் பண்ணணும். வணக்கம் சார். எஸ். 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. சார். எஸ் சார். ஃபாலோ மீ. எஸ் சார். ஒரு டிக்கெட் குறையுதே. பேக் ஃபாலோ. போலாமா? பிரச்சனைங்கிறது நல்லவங்க கெட்டவங்க பார்த்து வரதில்ல. பிரச்சனைங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா அதை எப்படி சமாளிக்க போறங்கிறது தான் முக்கியம். தேங்க்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். தம்பி, உன் வயசை தாண்டி வந்தவனா? வாழ்க்கைங்கிறது தூங்கும் போது மட்டும்தான் தனிமையில் இருக்கணும். மற்ற நேரம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும். எப்படி? ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிடணும், சரக்குகளை போடணும், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கலன்னு வையே, யோ கம்பெனிக்கு நான் வர்றேன்றையா. அதுக்காக என்ன ரொம்ப வீக்னஸா நினைச்சுக்காத. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே ராவா குடிச்சிட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போய் விரல விட்டு வாமிட் எடுத்து உன் மேல கொட்டிடுவீங்க. யாரு சிரிக்கலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மறுபடியும் ஃபாலோ மீ.